ஸ்வேதாஸ் கிச்சனில் இன்றைக்கி அரைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாசிப்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் எடுத்து கழுவி வேக வைக்க போகிறேன். கூட மஞ்சத்தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து முக்கால் பதத்துக்கு வேக வைக்க போகிறோம். அது வேகிற நேரத்தில் நம்ம கீரையை கிள்ளி நம்ம பொடியாக நறுக்கி அலசி எடுத்துக்கணும். இப்போ முக்கால் பதம் வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதையும் கீரையும் வெட்டி வச்சுருக்க அந்த கீரையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து மூட வேணாம், அப்படியே திறந்தே இருக்கட்டும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ கடைசி நேரத்தில் வெந்துட்ட பிறகு நம்ம ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதில் சேர்த்து அந்த கீரையில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அரைக்கீரை கூட்டு ரெடி. காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே சிறுகீரையும் இதே ஸ்டைலில் செஞ்சால் சுவையாக இருக்கும். தேங்க்யூ.